சுவாதிஷ்டான சக்கரத்திற்குள் நுழையப் போகிறோம். இது அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்னா தொப்புளுக்கு ஒரு 2 அங்குலம் கீழே, தொப்புளுக்கு 2 அங்குலம் கீழே இருக்கிற சக்கரம். ஸ்வ அதிஷ்டானம், இந்த வார்த்தையை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஸ்வ அப்படின்னா நான்கிற உணர்வுன்னு அர்த்தம். அதிஷ்டானம்னா இருக்கும் இடம்னு அர்த்தம். ஸ்வ அதிஷ்டானம்னா நான்கிற உணர்வு இருக்கும் இடம்னு அர்த்தம். நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கிற இடம் சுவாதிஷ்டானம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஜப்பான்ல சாமுராய் வேரியர்ஸ் அவங்க தோத்துட்டாங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன ஊசி எடுத்து சுவாதிஷ்டானத்தில் இறக்குவாங்க, அவ்வளோதான், உயிர் பிரிஞ்சிடும். வலி இல்லாமல் உயிர் பிரிஞ்சிடும். உடம்புல வேற எந்த இடத்துல ஊசி இறக்குனீங்கனாலும் சாக மாட்டீங்க. வேற எந்த இடத்துல ஈவன் கண்ணில் இறக்குனா கூட உயிர் போகாது, ரத்தம் வருமே தவிர உயிர் போகாது. ஆனால் சுவாதிஷ்டானத்தில் இறக்குனீங்கன்னா உடனே உயிர் போயிடும். ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எதுக்காக இந்த கருத்து சொன்னேன்னா, நம்ம அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல தான் உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. ஜென்ல இது ஒரு ட்ரெடிஷன். கரெக்டா சுவாதிஷ்டானத்துல ஊசி இறக்குனா உயிர் பிரிஞ்சிடும். நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் இடம் சுவாதிஷ்டான சக்கரம். ஸ்வ அதிஷ்டானம். பயத்தாலும் பயத்தாக்குதலாலும் இந்த சக்கரம் சுருங்குகிறது. முக்கியமான விஷயம் பயம், பயத்தாக்குதல். இந்த 2 வார்த்தையும் புரிஞ்சுக்கணும். பயம் எல்லாருக்கும் தெரியும். பயத்தாக்குதல்னா என்ன? ஒரு சின்ன உதாரணம். ராத்திரி ஒரு 8 மணி உங்க தோட்டத்தில் அப்படி மெதுவா நடக்கிறீங்க. ஒரு சின்ன கயிறு சுருண்டு போயிருக்கு. காத்துல அந்த நுனி வேற கொஞ்சம் மெதுவா அசையுது. பார்த்த உடனே என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் கழிச்சு அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு சைலண்ட் ஆயிடுவீங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த பார்த்த அந்த முதல் வினாடி உடம்பு முழுக்க ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி பயத்தை கலக்கிடுது இல்லையா? அடிவயிறு கலங்கிறது, அதான் பயத்தா. அந்த ஒரு வினாடி உடம்பு முழுக்க ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு சரியாயிடுவோம், செட்டில் ஆயிடும், அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு வினாடி அடிக்கிற ஷாக், அதுக்கு பேர் தான் ஃபியர் ஸ்ட்ரோக், பயத்தாக்குதல்ன்றது. ஃபியர் ஸ்ட்ரோக், பயத்தாக்குதல்னு சொல்றோம். பல உதாரணங்கள் சொல்லலாம் பயத்தாக்குதலுக்கு நம்ம வாழ்க்கையில. நான் என்ன சொல்றேன், பர்மனண்டா இருக்கிற பயம் அது வேற. அது கூட அந்த அளவுக்கு பெரிய ஊர் விளைவிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்மனண்டா இருக்கிற பயம் உங்களுக்கு ஒன்றும் திடீர்னு பிபியை ஏற்றி உங்க சிஸ்டத்தை மாற்றி உங்க பாடியையோ மைண்டையோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்றது இல்லை. பர்மனண்டா இருக்கிற பயம் நீங்களும் அதனால ஓரளவு செட்டில் ஆயிருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, சரி இப்படித்தான் இருக்குன்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டா அது பயம், அது வேற விஷயம். அது கூட அவ்வளவு தொந்தரவு பண்றது இல்லை. இந்த பய தாக்குதல் தான் சடனா திடீர்னு ஷாக் கொடுக்குது பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பயம் ரூட்னா பயத்தாக்குதல் மரம் மாதிரி. பயத்தாக்குதல் ஆழ்ந்தோம்னா நேரா பயத்தையும் முடிச்சிட முடியும் நம்மளால. நிறைய உதாரணம் சொல்லலாம். ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட் டர்புலன்ஸ் மாட்டிச்சுன்னா, லிஃப்ட்ல வரும்போது பழிச்சு நின்று போச்சுன்னா, லிஃப்ட்ல வரும்போது லிஃப்ட் பாதியில் நின்று போச்சுன்னா, எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். ராத்திரி 12 மணிக்கு மேல செல்போன் அடிச்சதுன்னா, இந்த பயத்தாக்குதலை பத்தி ஆழ்ந்து பார்ப்போம். இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்கை நம்ம ரொம்ப எளிமையான விஷயம் நினைக்கிறோம். அதை மெடிக்கலா ஒரு வியூ ஃபியர் ஸ்ட்ரோக் பத்தி பார்ப்போம். டாக்டர் சொல்றாங்க, ஆவரேஜா ஒரு நாளைக்கு 6 முறையாவது ஒவ்வொரு மனிதனும் பயத்தாக்குதலுக்கு ஆளாகிறான் அப்படின்னு சொல்றாங்க. 6 முறையாவது. சின்ன பெரிய பயத்தாக்குதல்கள் நம்ம மறந்து போயிடுறோம். ஆக்சுவலா உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம மறந்து போயிடுறோம். திடீர்னு பேனா தேடுறீங்க, பேனா காணும் போது அந்த வினாடி கூட பயத்தாக்குதல் வருது, மறந்து போயிடுறோம். அதை ரெக்கார்ட் பண்றதில்ல. பெருசு மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். சின்ன சின்னதான் ரெக்கார்ட் பண்றதில்ல. கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே வர்றது,
இந்த மாதிரி இந்த பயத்தாக்குதல் நான் ரெக்கார்ட் பண்றதில்ல. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 6 முறை வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது, ஒரு ரோஜா செடி 6 தரம் வேரோட பிடிச்சி உழுக்குனா என்ன ஆகும்? அந்த செடியோட வேரே இத்து போயிடும். அந்த மாதிரி நம்முடைய நரம்பு மண்டலத்தோட ரூட் நம்ம சுவாதிஷ்டானத்துல தான் இருக்கு. அந்த நரம்பு மண்டலத்தோட வேரே, அப்கோர்ஸ் நரம்பு மண்டலத்தோட ரூட் சுவாதிஷ்டானத்தில் இருக்குன்றது தந்திர சாஸ்திரம் சொல்லுது. மெடிக்கல் ஃபீல்டு என்ன சொல்றாங்க, அந்த நெர்வஸ் ஃபீல்டே, நம்முடைய ஹோல் சிஸ்டமே 6 தரம் பிடிச்சி உழுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் படி கான்சியஸ்னஸ் பிரெயின்ல உருவாகுதுன்னு, ஆனா தந்திர சாஸ்திரம் படி கான்சியஸ்னஸ் சுவாதிஷ்டானத்தில் தான் உருவாகுது. இப்ப சாமியோட பிரெயினை ரிசர்ச் பண்ணாங்க அமெரிக்கால. ஒக்லஹாமா ஸ்டேட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்டுங்க தொடர்ந்து 5 நாள் பெட் ஸ்கேன் QEEG மூலமா ரிசர்ச் பண்ணி 5 நாள் தொடர்ந்து பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆராய்ச்சி மூலமா சுத்தமா எண்ண ஓட்டமே இல்லை, மனம் முழுக்க முழுக்க ஒரு சாந்தமான நிலை. அதாவது பிரெயின் டெட் ஆன ஒரு மனுஷனுக்கு QEEG சொல்லணும்னா எப்படி, அப்படி ஸ்ட்ரைட் லைன் ஓடும். டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும், QEEG ஸ்ட்ரைட் லைன் வந்ததுன்னா சப்போர்ட்டிங் மெக்கானிசம்லாம் வெளியில் எடுத்துருவாங்க. டாக்டர் சொல்றாங்க, கனெக்ட் பண்ணிட்டு சாமியை மெடிடேட் பண்ண சொன்னாங்க. சாமி ரிலாக்ஸ் பண்ணி அப்படி உள்ள விழுந்ததும் 3 செகண்ட்ஸ்க்குள்ள ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்தது. கண்டினியூஸா 7 மணி நேரம் ஸ்ட்ரைட் லைன்லயே தான் இருந்தது. ஒரு பிரெயின் டெட் பேஷண்ட் இல்லை ஒரு பிரெயின் டெட் ஆன ஒருத்தருக்கு என்ன மாதிரி ரேடியோ ஒரு கிராஃப் காமிக்கும் அதே தான் காமிக்குது. அவங்க மெடிக்கலா இது சாத்தியமே இல்லைன்றாங்க. அப்புறம் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துருக்கனான்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்ன எத்தனை விதமான ரிசர்ச் பண்ணுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சாமி இப்படி மனசை சுத்தமா ஆஃப் பண்ணவே முடியாது, எண்ண ஓட்டம் இல்லாமல் உயிரோடு இருக்கவே முடியாது, பிரெயின் ஒர்க் பண்ணாம உயிரோடு இருக்கவே முடியாது. அப்புறம் பெட் ஸ்கேன் ஒன்று, அதை என்ன பண்ணும், நம்ம ட்ரீமோட டெப்த்தை கூட கேப்சர் பண்ணிடும். இந்த பெட் ஸ்கேன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ட்ரீமோட டெப்த்தை கண்டுபிடிக்கிறதா. இந்த நைட் மேர்ல முடிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஷின் பண்ணி வச்சிருக்காங்க. அது பண்ணலாமா சாமின்னு கேட்டாங்க. நல்லா பண்ணுங்க அப்படின்னு. அது உள்ள ஐசோடோப்பை உள்ள விட்டு அந்த ஐசோடோப் அப்படியே மூளையெல்லாம் டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணி என்னென்ன எங்கெங்க ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குது. 5 போர்ஷன் மேஜரா இருக்குன்றாங்க. ஒன்று ஸ்மெல்ல ரிலேட் பண்ணுறது, ஒன்று விஷுவலைசேஷன் ரிலேட் பண்ணுறது, இன்னொன்று ஹியரிங்க்கு ரிலேட் பண்ணுறது, அப்புறம் செக்ஸுக்கு ரிலேட் பண்ணுறது இந்த பேக் சைடு. இந்த மாதிரி விஷுவலைசேஷன், அதான் செக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் இந்த பேக் சைடு. இந்த 5 மேஜர் போர்ஷன்ஸையும் ஷட் டவுன் பண்ணவே முடியாதுன்றாங்க. பொதுவாக 1 இல்லை 2 தான் ஷட் டவுன் ஆக முடியும். கம்ப்ளீட்டா எஸ்பெஷலி இந்த விஷுவலைசேஷன் அண்ட் செக்ஸ் இந்த போர்ஷனை ஷட் டவுன் பண்ணவே முடியாதுன்றாங்க. கம்ப்ளீட்டா அந்த போர்ஷன் ஷட் டவுன் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாருன்ற அந்த ஒரு அறிகுறி தவிர வேற எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. அப்புறம் சாமி சேலஞ்ச் பண்ணேன், தந்திர சாஸ்திரங்களின் படி, எங்களுடைய யோக சாஸ்திரத்தின் படி உயிர் சுவாதிஷ்டானத்தில் தான் இருக்கு, ஏதாவது ரிசர்ச் பண்றதுன்னா பண்ணி ப்ரூஃப் பண்றதுன்னா பண்ணலாம் வாங்கன்னு. அவங்களால சரியா மிஷினரிஸே வச்சு பண்ண முடியல. அவங்களால மிஷினரிஸே வச்சு அவ்வளவுதான். அதை அவங்க சொல்றாங்க, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன மிஷினரிஸ் வச்சு எப்படி ரிசர்ச் பண்றதுன்னே தெரியல சாமி. ஆனா இதை நீங்க ப்ரூஃப் பண்ண அப்புறமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுதான் அவனை, வேற வழி இல்லை. நம்ம எல்லாரும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ராங்கான ஐடியா இருக்கு, பிரெயின்ல தான் கான்சியஸ்னஸ் இருக்குன்னு. கிடையாது, சுவாதிஷ்டானத்தில் தான் கான்சியஸ்னஸ் இருக்கு. சுவாதிஷ்டான சக்கரம் தான் கான்சியஸ்னஸ்க்குரிய சக்கரம். இந்த சுவாதிஷ்டானத்தை பத்தி இன்னும் டீப்பா சொல்லிட்டு இதுக்கு மேலே 2-3 இந்த சுவாதிஷ்டானத்தை இனிமையாகவும் முழுமையாக வச்சிருக்கிறதுக்கான டெக்னிக்ஸும் ஃபைனலாக கொடுக்குறேன். இந்த ரிசர்ச் மூலமா டாக்டர் சொல்றாங்க, முதல் முறையாக இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறது ஒன்று சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் ஆயிருக்கு சாமி அப்படின்றாங்க. இது வரைக்கும் அவங்க 30 வருஷமா இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்றாங்களாம். மைண்ட் பாடி ஸ்பிரிட்னு
இந்த ஃபீல்டில் 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது சாலிடாக எங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் அது மிஷினரிஸ் மூலம் ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. எனிகோ சுவாதிஷ்டானத்தை பற்றி சொல்றதுக்காக வந்தேன். இந்த ஃபியர் ஸ்ட்ரோக் ஒரு நாளைக்கு 6 முறையாவது நடக்கிறது. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க, அந்த ரோஜாவை வேர் பிடிச்சு உலுக்கிற மாதிரி இந்த நரம்பு மண்டலம் உலுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த நரம்பு மண்டலம் உலுக்கப்படுவதனால இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நாலாவது அவங்க சொல்ற முக்கியமான ஒரு கருத்து, மூணாவது இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது, டிப்ரெசிவ் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது உடம்புக்குள்ள. நாலாவது அவங்க சொல்றதா ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஜிங் ப்ராசஸ் வேகமாகுதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசு தான் ஆகும், ஆனால் 60 வயசு மாதிரி உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நடக்க முடியாம கொம்பு வச்சுட்டே நடந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசு ஆயிருக்கும், ஆனால் கின்னன்னு என்றும் 16 மாதிரி இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ் தான். ஏஜிங் ப்ராசஸ் குயிக்காக வயசு ஆகாமலே வயசானதுக்குரிய எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்கோட முக்கியமான சைடு எஃபெக்ட். இந்த ஏஜிங் ப்ராசஸ் குயிக் ஆகிறதுனால தான் சாமி திரும்ப திரும்ப சொல்றது உண்டு, ஒரு மனுஷனுடைய ஆவரேஜான வாழ்க்கை 300 வருஷம். ஆக்சுவலா 300 வருஷம் ஒரு மனுஷனோட ஆவரேஜான லைஃப். ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 70 இல்லை 80. 80 இப்பெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. ஆவரேஜா நம்ம மனசுல என்ன கால்குலேட் பண்றோம், ஒரு 70 ஆனோடனே சரிப்பா நடைய கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம், இல்லை முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிடுறோம். அதுதான் பெரிய தவறு. நம்முடைய வாழ்க்கை 300ல இருந்து 100 குறையிறதுக்கு காரணம் இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்கோட எண்ணிக்கைகள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஃபியர் ஸ்ட்ரோக்ஸ் தான் லைஃப் ஸ்பேனை குறைக்குது. தீபக் சோப்ரா ஒரு அழகான ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உடம்போட ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியா எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒவ்வொரு பாகமும் 300 வருஷம் இயங்குறதுக்கான சக்தியோட இருக்குன்றாங்க. ஒவ்வொரு பாகமும் தனித்தனியா 300 வருஷம் இயங்க முடியும் போது ஏன் ஒன்னா சேர்ந்தா 100 வருஷம் தான் இயங்கும்? காரணம் ஃபியர் ஸ்ட்ரோக். எனிஹோ இந்த மாதிரி இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்கால பல கெடுதிகள் வருது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 6 ஃபியர் ஸ்ட்ரோக் ஒரு நாளைக்கு நடந்ததுன்னா 40 மணி நேரம் நம்முடைய ஆயுளை உண்டு விடுகிறதுன்னு சொல்றாங்க. அது 170% of your life is taken. இன்னைக்கு ஒரு நாள்ல 6 ஃபியர் ஸ்ட்ரோக். முக்கியமான விஷயம், ஃபியர் ஸ்ட்ரோக் பகல்ல மட்டும் வருதுன்னு நினைக்கப்படாது, ராத்திரி தூக்கத்திலையும் வரும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? எங்க இருந்தோ விழற மாதிரி பளிச்சுன்னு நினைச்சிட்டு தூக்கி போட எந்திரிப்பீங்க. சில பேர் வெளில இருந்து புரண்டு விழுந்தும் போவீங்க. அதுவும் ஃபியர் ஸ்ட்ரோக் தான். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 6 ஃபியர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா உங்களுடைய 40 மணி நேர வாழ்க்கை குறைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் மரணத்தால, அதாவது மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பயம் வருது அப்படின்னு. இல்லையா? நம்மளாம் எல்லாம் தான் சொல்றோம் மரணத்தால தான் சாமி பயம் வருதுன்னு. நான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க பயத்தால மரணம் வருது. நாமெல்லாம் மரணத்தால பயம் வருதுன்னு சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க பயத்தாலதான் மரணம் வருதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 ஃபியர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா 40 மணி நேரம் நம்முடைய ஆயுள் விழுங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தீங்கு இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்கால விளையுது. நம்ம ஆனா இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். எப்படி இந்த ஃபியர் ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியில வர்றது? ஃபியர் ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரியுது, இவ்வளவு தீமைகள். இது ரிஷிகளோ ஞானிகளோ சொன்னா நம்ப மாட்டோம், விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்குன்னே மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க. எப்படி இதை சரி பண்றது, எப்படி இருந்து வெளியில வர்றது, இதுதான் அடுத்து நாம யோசிக்க வேண்டியது.
பயம்னா என்ன, தைரியம்னா என்ன? இப்போ மெடிக்கலாவும் ஆக்சுவலாவும் என்ன நடக்குது அப்படின்னு ஆழ்ந்து பாருங்க. உடம்புக்குள்ள அந்த அட்ரினல் ரிலீஸ் ஆகும் பொழுது உங்களோட லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் நடக்கிறது. அதான் உங்களுடைய தெளிவா அந்த டெசிஷன் எடுக்கிற லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகுது. அதாவது உங்களுடைய மூமெண்ட் ஆஃப் தாட்ஸ் பிளாக் ஆகுது. உடனே என்ன ஆகுது? நேச்சுரலா படபடப்பு, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகிறது, பல்ஸ் ரேட் ஏறுறது, தலை சுத்துறது, உடம்பு நடுங்கிறது. மீது என்ன நடக்கணுமோ அதெல்லாம் அப்புறம் நடக்குது. ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா இந்த அட்ரினல் ரிலீஸ், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உடம்புக்குள்ள. அடுத்த உடனே நடக்கிறது லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் மீதி எல்லா விதமான சைடு எஃபெக்டும் நடக்க ஆரம்பிக்கும். எனிஹோ, இதுதான் பொதுவா பயம் வரும்போது நடக்கிறது. தைரியம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, அட்ரினல் எவ்வளவு ரிலீஸ் ஆனாலும் உங்க லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகாம ஸ்திரமா இருந்தா அதான் தைரியம்னு சொல்றது. கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சுனாலே உங்க லாஜிக்கும் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பயம். எவ்வளவு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆனாலும் உங்க லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகாம ஸ்திரமா இருந்ததுன்னா அதுதான் தைரியம். முடிவெடுக்கும் திறன், அதாவது ஒரு சின்ன ஹார்மோனல் பேலன்ஸ்லயே உங்க முடிவெடுக்கும் திறன் தவறி போச்சுன்னா, விழுந்துருச்சுன்னா, இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதான் பயம். சும்மா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே என்ன ஆகும்? கதி கண்டு போயிடும். அதான் பயம். ஆனா எவ்வளவு பெரிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆனாலும் லாஜிக் இம்பேலன்ஸ் ஆகாம தெளிவா இருந்தீங்கன்னா அதுதான் தைரியம்.